பால் அனுப்புறதே மிலிட்ரிக்கு. நீங்க தேசியத்துல இந்த தேசத்துல உங்க தாய்மார்கிட்ட குடிச்ச தாய்ப்பாலை ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்ப தாய்நாடை ஞாபகம் வச்சுக்கன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. பாகிஸ்தான் எவ்வளவு ரவுடித்தனமான மிலிட்ரிங்கிறத சொன்னாரு. எங்க ஆர்டர் எங்க பாக்கெட்ல இருக்கு, உங்க ஆர்டர் டெல்லியில இருந்து வரணும்னு. அப்ப பிஎம் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆர்டர் கொடுத்ததுனாலதான் நம்ம அதுல வெற்றி பெற முடிஞ்சது அப்படிங்கறத சொன்னாங்க. அவரு வாசுதேவன் சொன்னது ரொம்ப அழகு. அவங்க பானிபட்ல இருந்து போற தூரம் ஏறத்தாலும் அங்கிருந்து ஒரு 1000 கிலோமீட்டர் போறாங்கன்னா போற வழியெல்லாம் கைதட்டி நம்ம மிலிட்டரி போருக்கு போறாங்க அப்படிங்கிற 2 பக்கம் மக்கள் நின்று கைதட்டி அனுப்புறது, அந்த காட்சியை நம்ம கற்பனை பண்ணோம்னா எந்த அளவுக்கு ஒரு பெருமிதமும் அந்த தியாகமும் நமக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரி தியாகங்கள்லாம் தமிழ்நாட்டில் தெரியாது. பொதுவா மிலிட்டரியில போறவங்க, ராணுவத்தில் போறவங்க இங்க நம்ம ஊர்ல வேற மாதிரி தான் பாக்குறாங்க. ஏன்னா இங்க ஒரு பிரிவினைவாதம் பேசுறது, தேசத்தினுடைய புகழ பேச மறுக்கிறது, தேசங்கிறத ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொல்றதுக்கே ஒரு நாடகம் போடுற ஒரு கட்சிகள் ஆட்சியில் இருக்கிற இந்த ஊர்ல அது கிடையாது. சில ராணுவ நண்பர்கள் எனக்கே சொல்லுவாங்க, யோ நாங்க அந்த தமிழ்நாட்டை தாண்டி போன பிறகுதாயா ட்ரெயின்ல எங்களுக்கு எல்லாம் மரியாதையே கிடைக்கும், நம்ம ஊர்ல அந்த மரியாதை கிடைக்காது, அங்கிட்டு போக போக எங்களை கடவுளா பாப்பாங்க மக்கள்பாங்க. இல்ல இப்போ 527 பேர் இறந்துருக்காங்க, உயிர் தியாகம் பண்ணிருக்காங்க. அதுல தமிழர்கள் எவ்வளவு பேர் இருந்தாங்க, அவங்களோட குடும்பத்துக்கு ஏதாவது உதவிகள் தேவையா? ஏன்னா தாய் நேரத்துக்கு ஒரு குரூப் கேப்டனை இப்ப அங்க போர் நினைவு இடத்துல அவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இல்ல இல்ல அந்த மாதிரி ஏதாவது அவங்களுக்கு தேவை? ராணுவத்துல கரெக்ட் தமிழர்கள் எவ்வளவுன்னு எனக்கு கணக்கு தெரியாது. பட் எல்லா என்னென்ன காம்பன்சேஷன் அந்த டயத்துல 1999ல இருந்துச்சோ நிச்சயமாக கொடுத்துருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அக்னிவீர் ஒருத்தர் இறந்து போனாரு, அஜய் சிங்னு பேரு. ராகுல் காந்தி பாராளுமன்றத்திலே ஒரு பைசாவும் கொடுக்கலன்னு சொன்னார். பட் எங்களது மரியாதைக்குரிய ராணுவ மந்திரி என்ன சொன்னார், ராஜ்நாத் சிங் அவர்கள் 98 லட்சம் ரூபாய் பட்டுவாடா செய்யப்பட்டுள்ளது. அதையும் அவர் என்ன ராகுல் காந்தி பொய் சொன்னாருன்னு சொன்னாரு. சோ பாராளுமன்றத்திலே எப்போதுமே உண்மையை பேச வேண்டும். ராஜ்நாத் சிங் அவர்கள் சொன்னது போல தமிழ்நாட்டில் ராணுவ மரியாதை நீங்க கேட்கிற கேள்வியை சரியா புரிஞ்சுக்கல. மரியாதை என்பது அந்த ராணுவ வீரருடைய அந்த உயர்ந்த புகழ்மிக்க தன்மையை நம்ம மக்கள் தமிழ்நாட்டை எங்களுக்கு புரிஞ்சுக்கல. ஒரு ட்ரெயின்ல இடம் ஆடக்கூடிய உட்கார இடம் கொடுக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் தமிழ்நாட்டை விட்டு தாண்டி போகும்போது எங்களுக்குரிய கௌரவம் வேற மாதிரி நாங்க பாக்குறோம். ஏன் தமிழ்நாடு இப்படி இருக்குன்னு சில ராணுவ வீரர் நண்பர்கள், என் கூட இருந்த மணிமுத்து சில நண்பர்கள்லாம் என்கிட்ட பலமுறை விவாதம் பண்ணிருக்காங்க. அது காரணம் என்ன, நம்ம தேசியத்தை பத்தி பார்க்க இவங்க சொன்ன விஷயம் உண்மையான நுட்பமான விஷயம். வாருன்னு எப்படி இருக்கும், பாதிப்பு எப்படி இருக்கும் நம்ம பார்த்தது இல்ல. அது அவங்க 2 பேரும் சொல்றாங்க. அந்த பதிலை நீங்க எடுத்துக்கலாம்.